வெல்கம் டு நவீஸ் ஜங்ஷன். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் vlog மாதிரி எடுத்திருக்கேன். அது பச்சரிசி பொங்கல் செய்கிறேன். அது மார்னிங்க்கு பச்சரிசி 1.5 கப்பு, அதில் மறுபடியும் 1/2 கப்பில் பாசிப்பருப்பு, அது தோலில் பாசிப்பருப்பு நல்லது, அதனால் அதை போட்டுட்டேன். அதை வேக வைக்கும்போது இடையில ப்ளூ டீ மார்னிங் குடிச்சிக்கலான்ட்டு அந்த பூ இருக்கும்ல, சங்குப்பூ, அதை 2 போட்டு அதில் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சுட்டு, நம்ம வந்து கருப்பட்டி இருந்துச்சுன்னா சர்க்கரை சுகர் போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லை நான் கருப்பட்டி போட்டுக்குவேன். கருப்பட்டி காய்ச்சி வச்சுருந்தோன்னா ஆல்ரெடி அதை வந்து ஊற்றிட்டு ரொம்ப கம்மியாக ஊற்றின போதும், அதில் ப்ளூ டீ போட்டு குடிச்சிடலாம். அப்போ குக்கரில் அந்த பாசிப்பருப்பு உப்பு எல்லாம் போட்டு வச்சாச்சு, வேணுன்ற மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சாச்சு. அடுத்து அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து போலிக்கு வந்து ஏற்கனவே பூரணம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து செய்யலாம், மார்னிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலான்ட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அதையில் டீயும் குடித்தாச்சு. இப்போ குக்கர் ஆகிடுச்சு. இதை வந்து மிக்சியில் ஓட்டிட்டு பூரணமும் ரெடி பண்ணி, மிக்சியில் ஓட்டினா தான் அந்த பூரணம் நல்லா வச்சு தேய்க்கதாக இருக்கும். மாவு முன்னாடி பசஞ்சதை வச்சு போட்டாச்சு. இப்போ மிக்சியில் வந்து சட்னி, இதுக்கு தக்காளி சட்னி அரைக்கிறேன் பொங்கலுக்கு. ஏன்னா எங்கள் பசங்க தேங்காய் சட்னினா பிடிக்காது. ஸோ தக்காளி சட்னி பூண்டு நிறைய போட்டு அதை அரைச்சி நல்லா வரமிளகா புளியெல்லாம் வச்சு அரைச்சிட்டோன்னா பசங்களுக்கு பிடிக்கும். அதை நல்லா அரைச்சிட்டு அதை வந்து தாளித்து ஊற்றிட்டோன்னா அந்த இதில் சாப்பிட்ருவாங்க. பொங்கலுக்கும் இது வேக வைக்கணும், ஏன்னா பச்சையாக தான் இப்போ சட்னி அரைச்சிருக்கோம்ல, அதை வேக வச்சுட்டு அதுக்குள்ளே பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பொங்கலுக்கு ஏற்ற தாளிப்பு கொடுத்துட்டு முந்திரி, அதுக்கு மிளகு இதெல்லாம் நான் தட்டி அதுக்கப்புறம் தான் போடுவேன். கொஞ்சம் பட்டர் போட்டு தான் நான் போடுவேன், நெய் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பட்டரை அப்படியே அடுப்பில் வச்சோன்னா கொஞ்சம் உருகிடும். அதுக்கப்புறம் அதில் போட்டு பெப்பரு எல்லாமே கடைசியாக ஜீரகம் போட்டு தாளித்து பட்டை மிளகா ஒன்று போட்டுக்கலாம். உரப்புக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த இஞ்சி துருவி போட்டுக்கலாம். எண்ணெயிலே போடாமல் பொங்கலில் கொஞ்சம் துருவி போட்டோம்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும், அது டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அதில் போட்டுட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. அடுத்து அதுக்கு சட்னியும் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா கொதித்து எண்ணெய் விட்டோன்னே, எண்ணெய் பிரிஞ்சோன்னே அதை இறக்கிடலாம். இப்போ இந்த காம்பினேஷன் தான் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. தேங்காய் சட்னி வச்சா பிடிக்காது. ஸோ இதுக்கும் ரெண்டும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஊறுகாய் கூட வச்சுப்பாங்க. மார்னிங்கே ஊறுகாய் வேணான்ட்டு தக்காளி சட்னி போட்டாச்சு. அடுத்தது போலிக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு வந்து கவரில் வச்சு தேய்ச்சி, போலி எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். இதில் வந்து இதுலேயும் கம்பைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து போலி இந்த மாதிரி கவரில் வச்சு காலையிலே நாளே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட பசங்களுக்கு. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் போலி. ரொம்ப நாளாகவே வந்துருந்துச்சு. பருப்பு போலி தான் இது, தேங்காய் போலி கிடையாது. நல்லா ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சு. உள்ளே வந்து பிரித்து பார்த்தா நல்லா வெந்து சூப்பராகவே வந்துருந்துச்சு. இந்த நடை பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ செஞ்சாச்சு. அதை வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு பசங்களுக்கு. அவ்வளோதான், டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொள்ளு துவையல் அரைக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கொள்ளு துவையல் ஆஃப்டர்நூனுக்கும் வச்சுக்கலான்ட்டு சேர்த்து அரைக்கிறேன். கொள்ளு துவையலும் தனியாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்தா தெரியும். இது வறுக்கிறதெல்லாம் அதில் போட்டிருப்பேன். இது கொள்ளு துவையல் அரைச்சாச்சு. இவ்வளோதான் மார்னிங். அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்நாக்ஸும் பசங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஹாஃப் டே, அதனால லஞ்ச் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.